சில டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் கையில் ஃபிஸ்டுலா வெயின் பெருசாக பலூன் மாதிரி வீங்கி இருக்கும். இது ஏன்னு தெரியுமா? டயாலிசிஸ் அப்போ தப்பான முறையில் நீடில் போடுறது தான் இதுக்கான மெயின் ரீசன். சரியான டெக்னிக் யூஸ் பண்ணலைன்னா உங்களோட ஃபிஸ்டுலா வெயின் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். ஃபிஸ்டுலாவை கேனலைட் பண்ணுறதுல பொதுவாக 3 விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னென்ன, அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏரியா பங்க்சர். பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரே ஏரியாவில் திரும்ப திரும்ப நீடில் போடுறது தான் இந்த மெத்தட். இதை சிம்பிளாக பண்ணிடலாம். ஆனால் நாளடைவில் ஒரே இடத்துல சுற்றி சுற்றி ஊசி குத்துறதுனால வெயின் வீக் ஆகி பெருசாக அன்யூரிசம் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த டெக்னிக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். செகண்ட், ரோப் லேடர் டெக்னிக். ஒரு ஏணியில் எப்படி படிப்படியாக மேலே ஏறுவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு செஷனுக்கும் மேலே கீழேன்னு இடம் மாற்றி நீடில் போடுற மெத்தட் தான் இது. இதில் வெயினோட ஃபுல் லென்த்தையுமே யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரே இடத்துல ஏற்பட்ட டேமேஜ் குறையும். ஆனால் இதில் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வெயின் ரொம்ப நீளமாக கிடைக்காது. பட் உங்களுக்கு வெயின் லென்த் நல்லா இருந்தால் ஆர்டிஎல்க்கு A1 A2 A3னும் வீனஸ்க்கு V1 V2 V3னும் ஒரு 2 to 3 ஸ்பாட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். தேர்ட், பட்டன் ஹோல் டெக்னிக். ஷர்ட்டில் எப்படி ஒரே ஹோலில் பட்டன் போடுறோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரே ஸ்பாட்டில் ஒரே ஆங்கிளில் நீடில் போடுறது தான் இந்த மெத்தட். ஸோ அப்போ இதுவும் ஏரியா பங்க்சரும் ஒரே மாதிரியான்னு கேட்டால் இல்லை. ஏரியா பங்க்சரில் ஒரு சின்ன ஏரியாவில் மல்டிபிள் பங்க்சர்ஸ் பண்ணுறதுனால வெயின் வீக் ஆகும். ஆனால் பட்டன் ஹோல் மெத்தடில் ஒரு சிங்கிள் பங்க்சர் சைட் மட்டும்தான் இருக்கும். ஸோ சரௌண்டிங் வெயின் ஹெல்த்தியாகவே இருக்கும். ஒரே ஸ்பாட்டில் நீடில் போடுறதால அங்கே ஒரு ஃபைப்ரஸ் ட்ராக்டுமே ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃப்யூச்சரில் பிளண்ட் நீடில் யூஸ் பண்ணாலே போதும். அதில் வலியும் பெருசாக இருக்காது. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஹோம் ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறவங்களாவோ இல்லை டெய்லியும் ஒரே டெக்னீஷியன்ட்ட கேனலைட் பண்ணுறவங்களாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் மெத்தட் இது. ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் உங்கள் டயாலிசிஸ் ஸ்கெடியூலுக்கும் ஃபிஸ்டுலா கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி கேனலேஷன் டெக்னிக்கை டயாலிசிஸ் டெக்னீஷியன் கூட சேர்ந்து சூஸ் பண்ணி உங்கள் ஃபிஸ்டுலாவை ரொம்ப நாள் ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிஸ்டுலாவில் எப்பயாவது ஸ்வெல்லிங் இல்லை பெயின் இருந்தால் உடனே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள்.